என்ன மக்களே ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி லைவ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் 3 days பேக்கு. ஸோ இப்போ வைல்ட் கார்டு வந்தால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அப்போ புரியல, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது அந்த நாக் அவுட் வைல்ட் கார்ட்ஸ் நாக் அவுட்ன்றது ஒரு நடக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ புதுசாக ட்விஸ்ட்லாம் வைக்கிறீங்க? என்ன ப்ரோ ஃபைனல்ஸு பிக் பாஸே முடிய போதே ப்ரோ, என்ன ப்ரோ இப்போ வைல்ட் கார்டுன்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, பிக் பாஸே முடிய போது தான். இப்போ வைல்ட் கார்டு வந்தால் ஒரு மாதிரி அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு 2 பேரை வெளியே அமிச்சிட்டு உள்ள அமிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள், சும்மா தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மேட்ரு நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு வெளியே போனாங்க இல்லையா, எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பாங்க இல்லையா. நம்ம ரவீந்தர் சார், அர்ணவ், தர்ஷா குப்தா, வர்ஷினி, ரியா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே வர போகிறாங்க. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கேம்ஸ் இருக்க போதா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ட்விஸ்ட் வைக்க போகிறாரு நம்ம பிக் பாஸு. எனக்கு தெரிஞ்சு 1-on-1 ஏதாவது டாஸ்க் வச்சு அவங்க வந்துட்டு எப்படி யார் தோக்குறா அந்த இதில் வந்துட்டு ஏதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் இது பண்ணி யார் வந்துட்டு 2 கண்டஸ்டண்ட்டில் இப்போ இருக்கிற 8 பேரில் முத்துக்குமரன், ஜாக்கலின், சௌந்தர்யா, விஷால், அருண், பவித்ரா, தீபக், அப்புறம் வந்துட்டு நம்ம ரயான், இவங்க எல்லார் இதில் யார் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறா அப்படின்றது தான் மேட்ரிங்க. ஸோ இது என்ன ப்ரோ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக இருக்குது, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. நான் 3 நாள் முன்னாடி லைவில் அதை சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம இன்ட்டு மாரி கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொன்னது இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ தாங்க கேமே ஆரம்பிக்க போகுது, சும்மா தெரிக்க போது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வரவங்க சும்மா ஃபயராக வருவாங்க. ஃபயராக வந்துட்டு எனக்கு ஏதோ இது வந்துட்டு ஒரு பெரிய தலையை தூக்கிறதுக்கான ஒரு பிளான்னு தோணுது. பெரிய தலையா யாரு கூட அந்த பெரிய தலைங்களான்னு கேட்குறது நீங்கள் எனக்கு புரியுது. பெரிய தலைனா யார்? நம்ம முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்கலின், தீபக், இந்த 4 பேரில் ஏதாவது ஒரு டிக்கெட்டை வந்துட்டு வெளியே எடுத்துட்டு இன்னொரு வந்துட்டு வீக்கான ஏதாவது விஷால் அருணில் ஒன்று வெளியே எடுத்துட்டு 2 பேர் ரீப்ளேஸ் செய்வாங்கன்ற மாதிரி தான் என்னோட கெஸ் எனக்கு தோணுது. எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு பயங்கர ஒரு இது ப்ரோ, இது அன்ஃபேரே ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தெலுங்கு பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸ்லாம் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சகஜமாக நடக்கும். எல்லாரும் திடீர்னு வந்துட்டு ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்துட்டு ஒரு மணி தான் நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணி ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி, ஒருத்தர் நாமினேட் பண்ணுறதில்ல, ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள், அவர் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஹிந்தி பிக் பாஸில் கூட அது நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் சகஜமாக இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கும். பிக் பாஸ் 8 தமிழில் வந்துட்டு இது புதுசாக இருக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இல்லையா. அதனால் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. எப்படி ப்ரோ ஏதாவது ஒன்று வந்துட்டு சேமாக கொடுத்துட்டு தான் ஒரே மாதிரி இருக்குது ப்ரோ, எதுவுமே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு யார் ப்ரோ எவிக்டாவா, யார் ப்ரோ வெளியே போவா ப்ரோ, ஒருவேளை முத்துக்குமரன் வெளியே போயிடுவாரா ப்ரோ அப்படின்னு மாதிரி கேட்குறது புரியுது. தெரிலங்க, அது வந்து டாஸ்காக இருக்க போதா, இல்லை வந்துட்டு வேறு எதாவது மாதிரி லைக் பேசி ஆர்கியூ பண்ணி இருக்க போதா, இல்லை வந்துட்டு சௌந்தர்யா ஃபேன்ஸ் ப்ரோ சௌந்தர்யா போய்ட்டு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. அதுதாங்க நான் சொல்கிறேன், யார் வேணாலும் வெளியே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரயானுக்கு மட்டும் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி விஜய் சொல்லிட்டாரு, நீங்கள் நேராக ஃபைனல் ஸ்டேஜில் பார்க்கலான்றத சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது ரயானுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரயான் இஸ் அவுட் ஆஃப் திஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேராக ஃபைனலிஸ்ட் போயிட்டார் இல்லையா. இப்போது இவங்க ஆனால் வந்துட்டு மென்ஷன் பண்ணும்போது இந்த எல்லாரையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இது எப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயிலாக லைவில் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் மக்களே. இது என்னெல்லாம் நடக்க போகுது, இல்லை வந்துட்டு சும்மா இது வந்துட்டு ஒரு பயம் காட்டுறதுக்கான ஒரு மேட்ரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க 1 வாரத்துக்கு இந்த கண்டென்ட் வச்சு ஒன்றும் இல்லை இல்லையா கண்டென்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு பயத்தை காட்டி வந்துட்டு அவங்கள வந்துட்டு திருப்பி அவங்கள வந்து தோக்க வச்சுட்டாங்கன்னா, வர கண்டஸ்டன்ட் தோக்க வச்சுட்டாங்கன்னா இவங்க அப்படியே தானே இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்து இருக்கிற கண்டஸ்டன்ஸே இருக்க வைப்பாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா யாரையும் இப்போ திடீர்னு வெளியே எடுத்துகிட்டு உள்ளே அமிச்சாங்கன்னு வைங்களேன், அது நிறைய குளறுபடிகளாகும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஓட்டிங் எல்லாத்து வயசுலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடின்றது அது வாங்கும். ஸோ அதனால அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு, ஒரு என்டர்டெய்னிங் ஆக்கிறதுக்கு ஒரு விஷயமாக தான் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு டாஸ்க் எதாவது வைக்கும்போது உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு அதில் தோத்துட்டாங்க, ஸோ வந்துட்டு யாருமே ரீப்ளேஸ் செய்ய முடியாது, இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் இருப்பாங்கன்ற மாரி சொல்கிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா
பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கும். ஓட்டிங்லேயும் சரி, பயங்கர எல்லாத்துலேயும் பல சேஞ்சஸ் ஆகலாம். வின்னரில் சேஞ்ச் ஆகலாம், ரன்னரில் சேஞ்ச் ஆகலாம், டாப் 5 அப்படியே பிறண்டு போகலாம். ப்ரோ அப்போ வந்துட்டு யாருமே ஆக மாட்டாங்களா ப்ரோ, இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் இருப்பாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மோஸ்ட்லி என்னோட கேஸ் அப்படி தாங்க இருக்குது. பட் ஆனால் 2 பேர் யார் ப்ரோ ரீப்ளேஸ் ஆனால் யாரா ப்ரோ இருக்கும், உங்களோட கேஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்னோட விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்த 2 பேர் வந்துட்டு ரவீந்தர் சார் அண்ட் ஆனந்தி வந்துட்டு ரீப்ளேஸ் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இது நான் சொல்லலைங்க, நேற்று எல்லாருமே இவருக்கு பதில் இவர் இருந்திருக்கலாம்னு சொன்னதில் இவங்க 2 பேர் தான் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினதுங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேர் வந்து ரீப்ளேஸ் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்துட்டு ரீப்ளேஸ் செய்யணுமா, இது ஃபேர்னு நினைக்கிறீங்களா, இது அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.